ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் ஆன்மீகம் நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா 2025 இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். பெயர்ச்சி ஆகிற சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா உச்ச நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்குது. அப்ப நம்ம சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அது இல்லாம குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த மாதத்துல உருவாகுது. சரி, இந்த அமைப்பு என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது அப்படின்னா, சுக்கிரன் எடுத்துக்கிட்டாலே பணப்புழக்கம், கணவன் மனைவி ஒற்றுமை, அது மட்டும் இல்லாம குடும்பத்தின் மகிழ்ச்சி, ஆடை ஆபரணங்கள், கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், உணவு பிரியர்கள், இனிப்பான உணவுகள், அது மட்டும் இல்லாம திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையுமே பணத்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவரும் நம்ம சுக்கிர பகவான் தான். இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா வருடத்துல ஒரு முறை உச்ச நிலையை அடைவார். உச்ச நிலையை அடைபவர் இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கு. அவர் மீன ராசியில உச்சநிலை அடைகிறது மட்டும் இல்லாம அந்த மீனராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானோட பரிவர்த்தனை யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு. வாங்க இப்போ உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான யோக அமைப்புகள் இருக்கு, அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத விரிவா நம்ம பார்த்திடலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி விரிவா பார்க்க போறோம். கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலச்சக்கரத்தின் 6வது ராசி தாங்க கன்னிராசி. கன்னிராசியோட ஆதிக்கம் அப்படின்னா புதனோட ஆதிக்கம் அப்படிங்கிறது கூட உண்டு. அப்படியே இருந்தாலும் இப்ப என்ன நடக்குது, இந்த சுக்கிர பெயர்ச்சியால என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்ப சுக்கிரன் உங்களுக்கு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா 2-9 கூடையவரா அவர் இருக்கிறார். 2-9னா என்ன? தனம், குடும்பம், வாக்கு, அடுத்து 9 அதிர்ஷ்டம், பொருளாதார முன்னேற்றம், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொடுக்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அப்ப இது எதனால ஏற்பட்டிருக்கு, எப்படி ஏற்பட்டிருக்கு, என்னென்ன விஷயங்கள் இதனால நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி விரிவா பார்க்கையில என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் அப்படிங்கிறவர் ஒரு சுப கிரகம். பொருளாதார முன்னேற்றத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர் சுக்கிரன். திடீர் பணவரவு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர், ரிலேஷன்ஷிப் அதாவது குடும்ப உறவுகள்ல ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடியவர். ஆமா, ஒரு இணக்கமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம சுக்கிரன். அப்படிப்பட்ட ஒரு முழுமையான சுபத்துவத்தை நிறைய வழங்கக்கூடியவர். உங்களுக்கு சாதகமான நிறைய பலன்களை இப்ப 7ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகுறது மட்டும் இல்லாம என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பெயர்ச்சி மட்டும் இல்லைங்க, உச்ச அடைஞ்சிருக்காரு. அதாவது சுக்கிர பகவான் பெயர்ச்சி அடைந்து உச்சம் பெற்றிருக்கார். ஒரு கிரகத்திலே 12 ராசிகள்ல 9 கிரகங்கள் இருக்குது. இந்த 9 கிரகங்கள்ல எந்த கிரகம் உச்சம் பெற்றிருக்கோ அதோட நிலைகள் தான் அதிகமாக, அதோட தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நமக்கு இருக்கும். அந்த வகையில நமக்கு அதோட தாக்கம் நல்லதா இருக்கா கெடுதலா இருக்கா அப்படின்னு பார்க்கையில கன்னிராசியை பொறுத்தவரை ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. என்ன காரணம்னா 2-9 கூடையவர் 7ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு. அதுவும் ராகு கூட சேர்ந்து உச்சம் பெற்றிருக்கிறார். அப்ப இது என்ன விதமான யோகத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, ஒரு ராகு அப்படிங்கிற ஒரு போகக்காரகரா இருக்கார். பொருளாதாரத்தை ஈட்டி தரக்கூடிய போகக்காரகரா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இப்ப சுக்கிரன் சேரையில அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்கே குறிக்கிறார். அப்ப என்னன்னா ஒரு ராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல ஏற்படுது. ஒரு நல்ல அமைப்பு ஏற்படுது. அது யாருக்கெல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கையில இந்த தசாபுத்திகள் ரொம்ப விரிவா செயல்படும். இப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன லக்கணம், என்ன தசாபுத்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அது எப்படி இருக்குங்கிறத பார்த்தா தான் உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த தசாபுத்தில என்னென்ன விஷயத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுக்க முடியும். அந்த வகையில பார்க்கையில இப்ப உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா,
குடும்பத்திற்கான வருமானம், தேவைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லி அடுத்து ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு. இப்ப கடந்த 3-4 மாதங்களா பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்க போறார் சுக்கிர பகவான், அங்கதான் இருக்க போறார். அப்ப இந்த 120 டேஸ் 120 நாட்களுக்கு பாத்தீங்கன்னா அங்க இருந்துதான் அவர் உச்ச நிலையில இருந்துதான் எல்லோருக்குமே அருள்பளிக்க போறார். அப்ப அவர் உச்ச நிலையில இருக்கிறதுனால என்னன்னா வீடு, வண்டி, வாகன யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம வேலை, தொழில், வருமானம் சார்ந்த விஷயத்துல ஒரு அடுத்த முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம், வாய்ப்புகளை அதிகமா கொடுக்கறது, குழந்தைகள் விளையாட்டு போட்டிகள்ல ஜெயிக்கிறது, அது மட்டும் இல்லாம ஆடை ஆபரண தொழில்கள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து பாருங்க, தங்கம், கோல்டு, ஜுவல்லரி இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்க அழகு சாதன பொருட்கள் விற்பனையாளர்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் வரக்கூடிய நல்லது ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அடுத்து குடும்ப உறவுகள்ல நீண்ட நாளா செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொல்லி திட்டமிட்டுக்கிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் இந்த காலகட்டத்துல செயல்படுத்துறதுக்கான வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வரப்போகுது. தாராளமாக நீங்க அவை அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாயிருக்கு. அப்ப இந்த யோகத்தை தரக்கூடிய சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு என்ன தசாபுத்தி, இப்ப சுக்கிர திசை, சுக்கிர புத்தி இந்த மாதிரி நல்ல அமைப்பு இருக்கு அப்படின்னா 100% உங்களுக்கு இதை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா, உங்க ராசியிலிருந்து 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் செய்கிறார். தன்னோட வீட்டுக்கே அவர் போறார். அவர் 4-7 கூடையவரா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவரே பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கறதுனால திருமண பந்தம், திருமணமாகாதவர்களுக்கு பேச்சுவார்த்தை செய்து திருமணம் செய்யறது, திருமணம் அதே போல பிரிந்து சென்ற கணவன் மனைவிகள்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரி தடை தாமதங்கள், தடைப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆமா, நடக்கக்கூடிய நல்லதொரு விஷயமும் சூழ்நிலையும் உருவாகிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப 2 விஷயம் நமக்கு உறுதியா இந்த சுக்கிர பயிற்சியில நடக்க போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதார ரீதியா நம்ம முன்னேற போறோம். வருமானம், வேலை, தொழில், வியாபாரம் இது சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருமே நல்ல வருமானத்தோட பொருளாதாரத்துல முன்னேற போறோம். 2வது விஷயம் என்னன்னா ரிலேஷன்ஷிப், சொந்த பந்தங்கள், உறவு நிலைகள்ல நம்ம முன்னேற போறோம். அதுல இருக்க சிக்கல்களை களைஞ்சு நட்புறவா, மகிழ்ச்சியா, ஆனந்தமா வாழக்கூடிய நல்லதொரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இதுல சினிமா துறை, கலைத்துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்குது. அவங்க ரொம்ப பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை இனிமே அவங்க பார்க்கலாம். அந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கு. கவிதை, எழுத்து, நாடகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இலக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இன்னமும் கூடுதலா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மீடியா துறையில இருக்கிற பல்வேறு விதமான தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த மீடியா துறையில இருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்லதொரு வாய்ப்பா இந்த சுக்கிர பெயர்ச்சி, இந்த உச்சம் பெற்ற சுக்கிரன் கொடுக்க போறாரு. அப்ப எல்லாருக்கும் ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. நீண்ட நாளாவே பாத்தீங்கன்னாக்க கன்னிராசி அன்பர்கள் லாட்டரி டிக்கெட் யோகம் இருக்கா, திடீர் அதிர்ஷ்டம் இருக்கா, அப்படியே தினசரி வாழ்க்கை அப்படியே போய்கிட்டு இருக்கு, திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் முன்னேற மாட்டேன்னா, ஒரு பெருமணத்தை பாத்திர மாட்டேனா அப்படின்னு சொல்ற மாதிரி லாட்டரி டிக்கெட் யோகம் இருக்கா, ஏதேனும் அதுல அதிர்ஷ்டம் இருக்குமா எங்க ஜாதகப்படி அப்படின்னு கேட்கறது உண்டு. இந்த காலகட்டம் சரியான காலகட்டமா இருக்கு. ஏன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து 7ஆம் இடத்துல உங்களோட ராசியை பார்க்கறதுனால அது மட்டும் இல்லாம குரு பரிவர்த்தனை ஆகிறதுனால உழைப்பில்லாமல் திடீர் பணவரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது, ஒரு அதிர்ஷ்டமா அமையுது. தாராளமாக நீங்க லாட்டரி டிக்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த சூழ்நிலையை, உங்களுக்கான சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்துல உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா பெட்டரா இருக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல அதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான சூழ்நிலை, தசாபுத்தி அமைப்பு நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா, சூப்பரா அதை நீங்க கேட்ச் பண்ண முடியும். அடுத்து உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். உத்திரம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியனோட ஆதிக்கம் நிறைந்தவர்களா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நீதி, நேர்மை, நியாயம்,
அதே போல மதிப்பு மரியாதை சார்ந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அடக்குமுறை அப்படின்னா என்ன அர்த்தம்னா மற்றவங்களை நிர்வாகம் செய்யக்கூடிய தன்மை உடையவர்கள். இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில இவங்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எண்ணங்கள் ஈடேறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது. அப்ப இது நாள் வரையும் உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பும், அதே போல அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலை கமிஷன் தொழில்கள்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமா இருக்குது. அடுத்து ஹஸ்தம் நட்சத்திரம், அன்பு பாராட்டுதல். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எடுத்த முயற்சியில தொடர் முயற்சி எடுக்கிறது, வெற்றி பெறணும் தீவிர சிந்தனையை ஈடுபடுத்துறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்ல ஹஸ்தம் நட்சத்திரம் அப்படிங்கிறது எல்லாரையும் அனுசரிச்சு போறது, சமாதானம் செஞ்சு வைக்கிறது, மற்றவங்க பிரச்சனையில இவங்க தலையிட்டு அதை சமாதானமா கொண்டு வர்றது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சதா இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுக்கு என்ன மாதிரி சூழ்நிலை இந்த காலகட்டத்துல அமையுது அப்படின்னா பயணத்தால் லாபம் கிடைக்கிறது. ஆமா, வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல, இடம் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து சித்திரை நட்சத்திரம், சின்ன சின்னதா கோபம் வந்தாலும் அதே நேரத்துல எடுத்துக்கொண்ட காரியத்துல விடாப்புடியா வெற்றி அடையக்கூடியவர்களா இருக்காங்க. தன்னை நம்பி வந்தவங்களை எந்த சூழ்நிலையும் ஏமாற்ற மாட்டாங்க. ஆமா, அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டா அதை செய்யணும் அப்படிங்கிறதுல முனைப்பா இருக்கக்கூடியவங்க. சரி, உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கையில இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை தொழில் சார்ந்த வாய்ப்புகள் நிறைய கிடைக்க போகுது. தொழில் அதே போல இதுவரையும் தொழில் எதுவும் செட் ஆகலை அப்படின்னா இனிமே அந்த தொழில் செட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது செட் ஆகக்கூடிய நல்ல தொழில் உங்களுக்கு தெரிய வர்றது, அதுக்கான வாய்ப்புகள் அமைகிறது. வேலை சார்ந்த முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகி இருக்குது. அப்ப கிட்டத்தட்ட கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சுக்கிரனோட உச்சம் அப்படிங்கிறதும் குரு பரிவர்த்தனை அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ராஜயோகத்தை, மலவிகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த பயிற்சி அமைஞ்சிருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி அடிப்படையில, லக்கன் அடிப்படையில தசாபுத்தி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு எந்தெந்த செக்டார்ல நீங்க முயற்சி பண்ணா சக்சஸ்ஃபுல்லா 100% இதை நீங்க எடுத்துக்க முடியும், பெற முடியும் அப்படிங்கிறத நீங்க அதை பார்த்துக்கிட்டு முயற்சி செய்யுங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.